புளி இஞ்சி ரெசிபி தான். ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா வந்து சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா சாஃப்டி பண்ணிக்கணும். பச்சை மிளகாவை இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகணும். இந்த மாதிரி போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையை இதோட ஆட் பண்ணிடுறேன். இதோட நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. புளி இஞ்சி ரெசிபியோட நம்ம வந்து சேர்த்துடலாம் அளவுக்கு உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட புளி இஞ்சி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு.